அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழக அரசியலில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துட்டுருக்குங்க. ஏன்னா 2026வது வருடத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறதா ஒரு தகவல் வெளியாகிறது. இந்த விஷயம் என்னவா இருக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியலை பற்றிய தகவலை கூடுதலாக தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறதா தகவல் வெளியாகியிருந்தது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிகே மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்திருக்கிறதாகவும் அது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே நடைபெற்று வந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் தற்போது ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கிறதாக தெரியுது. குறிப்பாக தவேக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நேரடியாக தொலைபேசியில் உரையாடியதாகவும் அந்த உரையாடல் மிகவும் நேர்மறையான முடிவை தந்திருக்கிறதாகவும் செய்திகள் கசிந்திருந்தது. 2026வது தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. பல ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்து வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் டிவிகே கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்திருக்கு. ஆனால் திமுக இன்னும் அதிகாரப்பூர்வமாக குழுவே அமைக்கல. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை ஒதுக்க திமுக தலைமை முன்வரல அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஆட்சியில் அதிகார பகிர்வு மற்றும் கூடுதல் தொகுதிகள் என்ற காங்கிரசின் கோரிக்கைகளை திமுக ஏற்க மறுத்ததே இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இதனால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் மேலிடம் மாற்று வழிகளை ஆராய தொடங்கியிருக்காங்க. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரிடையே ஒரு முக்கிய தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்ததாக தகவல் கசிந்திருந்தது. இந்த உரையாடல் மிகவும் நேர்மறையாக அமைந்திருக்கிறதாகவும் விஜயின் அரசியல் நகர்வுகள் மற்றும் கொள்கைகள் காங்கிரசிற்கு உடன்பாடாக இருக்கிறதாகவும் டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. டெல்லி காங்கிரஸ் தலைமை தவேகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்திருக்கிறதாக தெரியுது. தமிழ்நாடு அரசியலில் இதுவரை போட்டியிடாத அளவுக்கு காங்கிரசுக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்க தவேக தரப்பு சம்மதம் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுது. திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளை தாண்டி தவேக வழங்கும் இந்த மதிப்புமிக்க இடங்கள் காங்கிரஸை ஈர்த்திருக்கின்றன. இந்த தகவல் அனைத்துமே தற்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே இருக்கு. இது குறித்து தமிழக வெற்றி கழகமோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடல. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடிந்திருக்கிறது. இன்னும் 2 நாட்கள்ல உண்மை நிலை தெரிய வரும் அப்படின்னு அரசியல் உள்வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்டணி உறுதியான தமிழகத்தின் இருமுனை போட்டி என்பது மாறி ஒரு பலமான 3வது அணி உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசியல்களும் இதுவரை கண்டிராத ஒரு புதிய வியூகத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. புதுச்சேரியில் பாஜகவுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியை தொடர்ந்து வரும் முதலமைச்சர் என் ரங்கசாமி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை செய்ய துணிந்திருக்கார். புதுவையில் பாஜகவுடனான உறவு நீடிக்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்க்க அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அரசியல் வட்டாரங்களில்
பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அண்மையில் காரைக்காலுக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த கையோடு ரங்கசாமி இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. இதன் தொடர்ச்சியாக புதுவை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கிளாஸ்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து பேசியிருந்தார். வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே நீடித்த இந்த சந்திப்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை ரங்கசாமி மிக தெளிவாகவே எடுத்துரைத்திருக்காரு. புதுவையில் தாமரையுடன் கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அப்படின்னும், தமிழக களத்தில் மட்டும் தாவேகாவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறதாகவும் அவர் சுரணாவிடம் திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்காராம். இந்த முடிவின் பின்னணியில் வலுவான சமூக மற்றும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதுவையை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் அதை தொடர்ந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் ரங்கசாமிக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குங்க. இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய அவரது சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மக்கள் ரங்கசாமியை அடிக்கடி சந்தித்து வர்றதுனால அங்கு தனது செல்வாக்கை ஒரு வாக்குகளாக மாற்ற அவர் திட்டமிட்டிருக்காரு. மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறு கூட்டணிகளை அமைப்பது அரசியலுக்கு புதிது கிடையாது அப்படின்னாலும், தமிழகத்தில் ரங்கசாமி விஜய் கூட்டணி அமைந்தா அது வட மாவட்டங்களில் ஒரு புதிய அரசியல் சமன்பாட்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுலையும் எவ்வித ஐயமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறையின் மூலம் திமுக அரசின் சமூக நீதி முகமூடி கிழிந்திருக்கிறதாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு குழு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருக்காரு. மேலும் இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பெரிய அளவில் தமிழகத்தில், அதாவது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்களின் வாழ்வாதார உரிமைக்காகவும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரியும் கடந்த 5 நாட்களாக அறவழியில் போராடி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மீது தமிழக காவல்துறை ஏவி இருக்கக்கூடிய வன்முறை மற்றும் அராஜக போக்கு கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ஆயிரக்கணக்கானோரை ராஜரத்தினம் மைதானத்தில் சிறைபிடித்து வைத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு ஏற்பாடு செய்வதாக பொய்கூறி நள்ளிரவில் வெவ்வேறு திசைகளில் கொண்டு சென்று நடுத்தெருவில் இறக்கிவிட்டிருப்பது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருந்தார். சமூக நீதி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றம் பற்றி மேடை தேரும் பேசி வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு கொடூரமான முறையில் நடத்தப்படுவது ஒரு கரும்புள்ளி என சாடியிருந்தார். காவல்துறையினர் மாற்றுத்திறனாளி பெண்களை உரிமையில் பேசியும் குண்டுகட்டாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றியதும் எவ்வகையிலையும் ஏற்க முடியாத அநாகரிகமான செயல் அப்படின்னும், மகளிர் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கும் இந்த அரசு 1500 ரூபாய் உயர்வு கேட்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடிநீர் கூட வழங்க மறுப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அப்படின்னும் தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சியின் முக்கிய தலைவரின் மனைவி காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததும் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னும், சொந்த கூட்டணி பிரதிநிதிகளுக்கே இந்த நிலை அப்படின்னா சாதாரண எளிய மக்களின் குரலுக்கு இந்த ஆட்சியில் என்ன மதிப்பு இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். தலைமை செயலாளர் முதல் அமைச்சர்கள் வரை யாரும் இந்த போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராதது அரசின் மெத்தனமான போக்கையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கூறிய அவர், தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக ஏற்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்றுவதுடன் நள்ளிரவில் அவர்களுக்கு நேர்ந்த அவலங்களுக்கு பகிரங்கமாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார். மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறையின் மூலம் திமுக அரசின் சமூக நீதி முகமூடி கிழிந்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு குழு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்களின் வாழ்வாதார உரிமைக்காகவும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரியும் கடந்த 5 நாட்களாக
அறவழியில் போராடி வரும் மாற்றுத்திறனாளிகள் மீது தமிழக காவல்துறை ஏவியிருக்கக்கூடிய வன்முறை மற்றும் அராஜக போக்கு கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் வெளிவந்து கொண்டே தான் இருக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியிலேயே அரசியல் வட்டாரங்கள்லையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.